அது வந்து பொன்னமங்கலம் ஏரி இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையோட மேலே இருந்தால் 5ஆம் திட்டு. 5ஆம் திட்டுன்றது சோழரோட படைத்தளம் இருந்தாலும் அங்கே மேலே. அந்த ஏரி போறீங்களா? இல்ல இல்ல ஐயா, இங்க இருந்து நான் அதுல என்ன செய்தி இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்பெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம சொல்லுவோம். நீங்க ஜாக்கிரதையா நில்லுங்க. இவங்களை எல்லாரையும் கொண்டாமலான்னு திட்டிக்கிட்டு இருப்பேன். தேவகுமார் ஒழுங்கா படிக்க மாட்டீங்கன்னு. அவன் தான் இது மாதிரி வேலைக்கெல்லாம் உதவுறான் பாரு. செஞ்சியில பஸ் ஏறினா சென்னைக்கு கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இருக்கு. செங்கோ மூன்றாம் குலோத்துங்கனுடைய படையில கேப்டனா இருக்கிறது. அதுக்கு பிறகு பல்லவர்களினுடைய ஆட்சி வீழ்ச்சிக்கு வருகிற அந்த காலத்துல இவங்கெல்லாம் வந்து பெரிய வீரர்களா வந்தவங்க. இந்த செய்தியை சொல்லுகிற இடம் தான் இது. வேற என்ன கருணா சொல்லணும்? அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க, இது வந்து சிங்கம் வந்து கோப்பன சிங்கம் குறிக்கு, கீழே இருக்கிற யானை வந்து 3ஆம் ராசராசனம். இப்ப நீங்க ரொம்ப எளிமையா வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய சின்னம் நமக்கு எல்லாருமே தெரியும், சிம்மம், அதாவது சிங்கம். சரிங்களா? யானை சோழ சாம்ராஜ்யம், இப்ப பெரிய ஒரு யானை படையை வச்சிருந்தது சோழ சாம்ராஜ்யம். அந்த பல்லவன் சிங்கம் வந்து யானை முழுங்க முடியாது, அது பிராக்டிகல் இது கிடையாது. ஆனா இந்த சிங்கம் யானை முழுங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா பல்லவ மன்னன் சோழனை கைது பண்ணிட்டான், அதாவது ஆக்குபை பண்ணிட்டான் அப்படின்றத சிம்பாடிக்கா வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன நீங்க எழுதி வந்து பார்க்க முடியும்.
நீங்க படிச்சு பார்க்க முடியும். இந்த ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆனா சோழ படையையோ சோழ வம்சத்தையோ சோழ சாம்ராஜ்யத்தையோ நாம குறை சொல்ற மாதிரியான செய்திகள் இது இல்ல. துரதிர்ஷ்டவசமா நடந்த ஒரு சின்ன போர், அவங்க 7 லட்சம் போர் வீரர்களையும் மறவர்களையும் கொண்டிருந்த மிகப்பெரிய படை, அவங்களுடைய சோழ மன்னர்களினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதும் ஆட்சிங்கிறதும் உலக நாடுகள்ல எல்லா பகுதிகளிலும் வந்து பரவி அந்த நாடுகளை எல்லாம் தமிழனுக்கு பெருமை சேர்த்த வம்சம் வந்து சோழ வம்சம். அதே போல பல்லவர்கள் அவங்க எல்லாம் கடைசி காலத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கொடுத்து பெண் எடுத்து மாம மச்சான் முறையா ஆனதால இவங்க வந்து சம்பந்தி முறையான 2 பேருக்கும் அந்த மாம மச்சான் தகராறுல வந்த பிரச்சனை. அதுக்கான ஒரு இடம் இப்ப நம்ம வந்து காமிச்சுக்க முடியும். இது தெல்லாறு இங்கிட்டு இருக்கு. சோ தெல்லாருன்னு அவர் சேந்தமங்கலம் போற பாதை. சோ போற பாதை இன்னைக்கு இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு நிறைய ரோடுகள் இருக்கு. அந்த காலத்துல ஒரு காடு தான். இப்ப யாருக்கு தெரியாம இந்த இடத்துல வச்சிருக்காரு. 30 நாள் சிறைப்படுத்தி வச்சிருந்தாரு. இங்க மட்டும் 30 நாள் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அவர் கோட்டை வந்து வச்சிருந்தாரு. இப்ப சோழ சாம்ராஜ்யத்தையும் கோப்பெருஞ்சிங்கர் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா வந்து அருண் வந்து உங்களுக்கு சொல்லுவார்.